இத பாக்கும்போது எனக்கு அப்படியே ஆத்திரமா வருதுமா. என் கூட ஜாலியா நிக்க வேண்டிய ஹஸ்பண்ட் மாமா இப்ப அவ கூட அவளுக்கு போய் சேலை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரேம்மா. ஏடி பொறுமையா இரு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நீ தாண்டி அங்க நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்துகிட்டு என்னமா ஆட்டம் ஆடுறா பாருங்க. இருக்கட்டும்டி பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க அத்தைக்கு வேற நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அவளை முறைச்சு பார்த்துட்டு நின்னுக்கிட்டு வச்சுக்க, அவ்வளவுதான். எங்க இருந்து வருவான்னு தெரியாது, வந்துருவா. வா ஒழுங்கு மரியாதையா வந்துரு. இவ என்ன பிளான் போட்டாலும் தப்பிச்சுட்டே இருக்காளேம்மா, என்னமா பண்றது இவள? விடுடி, எத்தனை பிளான் போட்டாலும் அவ நம்ம கையால தான் சாக போறா. அப்புறம் என்ன, கவலைப்படாம இரு. அஸ்வின் உனக்குதான் இப்படி அடிக்கடி கோவப்பட்டேன்னு வச்சுக்க, டென்ஷன் தலைக்கேறி பீப்பு வந்து செத்துருவேன். பீப்புலமா பீப்பி ஏதோ ஒரு கர்மம். வாடி போமா. ஏய் இப்போதைக்கு நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நமக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்காமையா போயிரும். இப்போமா நான் வாரேன். இவ சொன்னா கேட்க மாட்டா. வாங்க சார், வாங்க மேடம். எல்லாரும் முன்னாடி வா. என்ன சார்? என்ன மேடம் என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பாத்துட்டு இருக்க? என்ன அங்க பாரு, நல்ல முகூர்த்த சாரியா எடுத்து போடுங்க. சரிங்க சார். இதெல்லாம் பாருங்க சார். இல்ல கொஞ்சம் காஸ்ட்லியாவே எடுத்து போடுங்க. ஓகே சார். இத பாருங்க சார். நல்லாதான் இருக்கு. அடுத்து காட்டுங்க. இந்த ரெண்டு நீங்களே காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மேடம் ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க. மேடம் இன்னைக்கு மௌன விரதம். உங்களுக்கு என்ன கொழுப்பா? என்னென்ன அவர் தான் கேக்குறாருல, பதில் சொல்லு. அதான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நான் பதில் சொல்லணும்? நீங்க தானே செலக்ட் பண்ண போறீங்க. என்னதான் நான் செலக்ட் பண்ணாலும் நீ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து சொல்லணும்ல. நீங்க என்ன செலக்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். கெட்ட போறது நீ தாண்டி. கெட்ட போறது என்னமோ நான் தான், ஆனா பார்க்க போறது நீங்க தானே. எப்பா சாமி. என்ன மாமா கண்ணை கட்டுதா? இத பாருங்க சார். நல்லாதான் இருக்கு. அதான் இது எப்படி? நான் தான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே. நீங்க எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அப்படியா? இருடி தென்றல். எதுக்கு நீங்க அவளை கூப்பிடுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு, வருவா. எதுக்குன்னு நீங்க செலக்ட் பண்ணி தந்தது தானே கட்டுவேன்னு சொன்னேன். என்னடி நீ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லவும் மாட்டேன்ற, எதை எடுத்தாலும் சரின்னு சொல்ற. எனக்கும் கன்ஃபியூஷனா இருக்குமா இல்லையா? அதனாலதான் தென்றலை கூப்பிடுறேன் உதவிக்கு. அதெல்லாம் யாரும் வர வேண்டாம். நீங்க உங்களுக்கு பிடிச்சத எனக்கு எடுத்து தாங்க. பிடிச்சதுதாமா. யார் இல்லன்னு சொன்னா? வெயிட் அ மினிட். யார் அழைத்தது பூங்குரலது. நான் தான். என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு டயர்டா இருக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு. இது என்ன வீடா நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு? இங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். என்ஜாய் பண்ணிட்டு தான் போவேன். அதுதானே. பாவி, வீட்ல மட்டும் எனக்கு அப்படி பண்ணது இப்படி பண்ணதுன்னு படுத்துக்குருவேன். இப்ப மட்டும் எப்படி இவ்வளவு பிரிஸ்கா இருக்க? அதெல்லாம் சீக்ரெட், உன்கிட்ட சொல்ல முடியாது. இதுக்காக என்னை அழைத்தீர்கள்? ஊய தமிழ். யா ஆய மூடி. உன்னை எதுக்காகவும் கூப்பிடல. நீ உன் வேலையை போய் பாரு. வேலையை தான் பாத்துட்டு இருந்தேன். சும்மா இருந்தவளை எதுக்காக கூப்பிட்டீங்க? இன்னும் இல்ல தென்றல், இந்த சேலை எப்படி இருக்கு? சேலை நல்லாதான் இருக்கு, ஆனா பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கே. ஓஹோ அப்படியா? அண்ணே நீங்க வேற சேலை எடுத்து போடுங்க. சரிங்க தம்பி. என்னம்மா நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, டாக்டர் வேலை. பாவம், அது எனக்கு தெரியாது பாருங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? நான் என்ன சொன்னேன்? நீங்க செலக்ட் பண்ணி தரணும், அதை நான் கட்டணும்னு தானே சொன்னேன். ஆமாடி, சேலைய பத்தி எனக்கு என்ன தெரியும்? நானே ஒரு பச்சை பிள்ளை, எனக்கு என்ன தெரியும்? யாரு நீங்க? பச்சை பிள்ளை? நல்லா கருகருன்னு கருவா கொட்டா மாதிரி இருந்துகிட்டு நீங்க பச்சை பிள்ளையா? என்னடி புசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்ட? என் ஆசை என்னன்னு சொல்லிதானே உங்களை கூட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மலர், நான் செலக்ட் பண்ணாலும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன எப்படி எல்லாம் எனக்கு தெரியாதுல. அதனாலதான் தென்றலை கூப்பிட்டேன். தென்றல் நான் இது சொன்னா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுவா. இப்ப பாரு, இந்த சேலையில பெரிய பார்டரா இருக்குன்னு சொன்னா. பெரிய பார்டரோ சின்ன பார்டரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ, அப்போ உனக்கு பிடிச்சிருக்கோ? உனக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கம்மா, நான் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன். ஆமா, எனக்கு பிடிச்சத இப்ப இங்க எடுக்க வந்திருக்கு. சரி, இப்ப என்ன உனக்கு? நான் செலக்ட் பண்றதை எடுக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். உங்க மரமண்டைக்கு புரிஞ்சா சரி. என்னவே மறைச்சிட்டு நிக்கிறா? அண்ணா நீங்க வேற சாரி கட்டுங்க. சரிங்க தம்பி. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ சூப்பரா இருக்கு. உங்ககிட்ட கேட்கல, நீங்க சொல்லுங்க மாமா. சூப்பரா இருக்கு அண்ணா. நெக்ஸ்ட். இது எப்படி இருக்கு? அடிப்பொலியா இருக்கு. ஏய் வாய் மூடி. அண்ணா நெக்ஸ்ட். இது பிடிக்கலையா? இது நல்லா தானே இருக்கு. சரிங்க தம்பி, வேற காட்டுறேன். சூப்பர் டி, உனக்குனே நெஞ்ச மாதிரி இருக்கு. அழகா இருக்குல்ல தென்றல்? சூப்பரா இருக்கு மாமா. அது எப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருக்கீங்க? ஒண்ணு போல இருக்காங்களா? ஆமா, இவ்வளவு நேரம் அஸ்வின் எனக்கு சேலை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. என்னடி சொல்ற? ஆமா பின்ன, உனக்கு உன் புருஷன் செலக்ட் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு என் புருஷன் செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாரா என்ன?
என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லம்மா. சூப்பரா இருக்குடி. பேசாம இதே எடுத்துக்க. என்ன சார், இந்த சாரி ஓகேவா? இல்ல இல்ல, நீங்க அடுத்தடுத்து காமிங்க, நான் பாக்குறேன். ஓகே சார். இத பாருங்க சார். நல்லாதான் இருக்கு. நல்லா டாக்டர், உங்க ஆளுக்கு எந்த சாரி வச்சு பார்த்தாலும் நல்லாதான் இருக்கும். இதுக்கும் சிரிப்பு இல்லனா? இதுவும் நல்லாதான் இருக்கு. இத பாருங்க சார். எல்லாமே நல்லா இருக்கு. எதை எடுக்கன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதே. ஆகுதா ஆம்பளை உங்களுக்கே இப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பொம்பளைங்க நாங்க, எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும் மத்தாயே, ஆகும். அப்ப கன்ஃபியூஸ் ஆனா டைம் ஆகத்தானே செய்யும். வாய குரடி. அதெல்லாம் முடியாது. இங்க அஸ்வின் மாமா, நீ தனியா விட்டுட்டு எங்க போனாங்க? எனக்கு சேலை செலக்ட் பண்ணா போயிருக்காரு. இப்ப தானடி செலக்ட் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னேன். ஆமாடி, இன்னும் 2-3 சேலை எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். அதைத்தான் செலக்ட் பண்ண போயிருக்காரு. பாவி, சரியான ஆளுதாண்டி நீ. சர்மி நில்லு சர்மி, நான் சொல்றத கேளு சர்மி. கேட்க முடியாதுடி, கேட்க முடியாது. ஒழுங்கு மரியாதை என் பின்னாடி வராம போயிரு. சர்மி, ஏன் சர்மி இப்பெல்லாம் பேசுற? நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. பெஸ்ட் ஃப்ரெண்டா? யாரு, நீயா? ஒழுங்க ஓடிரு. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அரைஞ்சு பல்லுகளெல்லாம் கலட்டிடுவேன். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, மிதிச்சாலும் பரவாயில்ல. உனக்கு இல்லாத உரிமையா சர்மி? பாரு, இந்த மாதிரி நடிச்சு ஒழுங்கு காட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒழுங்க போயிரு. நானா சர்மி நடிக்கிறேன்? இதாண்டி, நீதான் நடிக்கிற. உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க? சர்மி, நான் செஞ்சது தப்புதான். நான் எதுக்கு செஞ்சேன்னு உனக்கே தெரியும். ஏண்டி தெரியும், நல்லா தெரியும். நீயும் அவனை சேர்ந்துக்கிட்டு நாடகமா போடுறீங்க நாடகம். எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு பேசினது எல்லாத்தையும் நான் மறைஞ்சிருந்து பார்க்கத்தானடி செஞ்சேன். இதுக்கப்புறமும் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா இனி செருப்பால தாண்டி அடிக்கணும். சர்மி, என்ன சர்மி? என்னடி என்னடி? என்ன சாம போயிரு. என் பின்னாடி வந்த என்ன சர்மி? நீ எப்படி பண்ண? நான் எங்க போவேன்? எங்கேயோ போ, எங்கேயோ போடி. ரெடி செத்து போடி. என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கானோ? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த தப்பு எங்க அம்மாவுக்காக தான். மூடி. திரும்ப திரும்ப சொன்ன பையே சொல்லிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? சர்மி, என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு கூட உனக்கு அருகதை இல்ல. அப்படி சொல்லாத சர்மி. அப்படித்தானே சொல்லுவேன், அப்படித்தான் சொல்லுவேன். பாவம்னு உனக்கு வேலை வாங்கி கொடுத்து உனக்கு இல்லாத ஹெல்ப் எல்லாம் பண்ணேன் பாத்தியா? என்னைய தாண்டி செருப்பால் அடிக்கணும். சர்மி, இன்னமும் நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு என்ன மயக்கலாம் நினைக்காத. நான் உன்னோட நீலி கண்ணீருக்கெல்லாம் மயங்க மாட்டேன். யாரு நீ, எப்படி பட்டவ, எதுக்கெல்லாம் துணிஞ்சு எல்லாம் செய்வ, எல்லாமே எனக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, நீ செய்யற தப்புக்கு பின்னாடி இருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரியும். சர்மி, அந்த ரவுடி உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே? எந்த ரவுடி? தெரியாத மாதிரி நடிக்காதடி. இல்ல சர்மி, நீ சொல்ற மாதிரி எந்த ரவுடியும் எனக்கு தெரியாது. மூடி. நீ சொல்ற பொய்யெல்லாம் தண்ணியில தான் எழுதணும். போயும் உன் கூட பழகினதுக்கு எனக்கு இது தேவைதாண்டி. நல்லவன்னு நம்பிதானே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேல. என்ன சொல்ற? தெரியாத மாதிரி நடிக்காதடி. அன்னைக்கு அவன் என்ன வந்து மிரட்டுறது உனக்கு தெரியாது? யாரு மிரட்டினா? எப்பா உன்னோட நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாண்டி. சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சர்மி. புரியாதுடி, புரியாது. அவன் அன்னைக்கு என்ன கத்திய வச்சு மிரட்டினது உனக்கு தெரியாது, அப்படித்தானே? தெரியாது சர்மி. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா காதெல்லாம் குத்திட்டாங்க. இப்ப நீ குத்தணும்னு நினைக்காத. இன்னைக்கு பீச்ல நீயும் அவனும் பேசிட்டு இருக்கல. இவப்ப பார்த்தா என்னடி முடிக்கிற? இவப்ப பார்த்தான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. அம்மாடி, நான் மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்றான். யாரு, எப்படிப்பட்டவ, என்னென்ன திருட்டு வேலை பண்ணுவ, எது வேணும்னாலும் எப்படி நடிப்பேன்னு எனக்கு இப்பதாண்டி தெரியுது. அவன் கூடலாம் ஃப்ரெண்டா பழகுனதுக்கு வெக்கப்படுறேன்டி. ச்சீ சர்மி, அப்படிலாம் இல்ல சர்மி. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எப்படி இல்ல எப்படின்னு கேக்குறேன். நான் இவ்வளவு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி நீ இப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல சர்மி. எனக்கு இந்த வேலை பண்ணதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? பாரு, நீ கஷ்டப்படுறியா இல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் கஷ்டப்படுறானா? சர்மி, போதும் அனு. இவ்வளவு நாள் நீ அம்மா சென்டிமெண்ட காட்டியே என்னை ஏமாத்திட்ட. இதுக்கு அப்புறமும் உன்னை நம்பி நான் ஏமாறுறதுக்கு தயாரா இல்ல. சர்மி, போதும் அனு. இதுக்கு மேல நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத. சர்மி, எவ்வளவு எகத்தால இவளுக்கு. நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன், என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்காம உன் பாட்டுக்கு போறியா? ஓடி போ. இதுக்கப்புறம் நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி வேலை பாக்குறனே நான் பாக்குறேன். அனு, சொல்லு. என்னடி சொல்லிட்டு போறா? என்ன சொல்லுவா? உன்னை நான் இத்தனை நாள் நம்பி ஏமாந்தது போதும், இதுக்கப்புறமும் ஏமாற தயாரா இல்லன்னு சொல்லிட்டு போறா. என்ன ஏமாத்தினா அப்படி? அவ என்ன உனக்கு லட்சமா காசு கொடுத்து ஏமாத்திட்டியா என்ன? அதான் அர்ஜுன், நான் என்னமா இவகிட்ட காசு வாங்கி ஏமாத்தினது மாதிரி ரொம்ப வீராப்பா போறா. ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேலைக்கு சேர்த்து விட மாட்டாளா?
பாரு அனு, அவ உனக்கு ஃப்ரெண்டுன்றதுனாலதான் அன்னைக்கு கத்தியா காட்டிட்டு சும்மா மிரட்டிட்டு விட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நீ அப்படி பண்ணணும்னு தேவையில்ல. எனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் இவ்வளவு கெஞ்சினதுக்கு அப்புறமும் ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டு போவா. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க கூடாது. அவ்வளவுதானே, செஞ்சிருவோம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.